வணக்கம். தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவு. பல்லுயிர் பெருக்க மண்டலத்தின் முக்கியத்துவம் கருதி நடவடிக்கை என விளக்கம். பட்டாசு வெடித்து கிராம மக்கள் கொண்டாட்டம். சந்தோஷமா இருக்கிறோம். நாங்க நன்றி எல்லாத்துக்கும் காப்பாற்றினவங்களுக்கு. மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புண்ணிய பூமி எங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்கு. நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்க சாமி எல்லாம் எங்களுக்கு கூடவே இருக்கு. நல்லபடியா எங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம். எங்களுக்கு எங்க ஊர் உலகம் பெருமையா எங்களுக்கு காப்பாற்றி கொடுத்தது எல்லாத்துக்கும் நன்றி நன்றி நாங்க சொல்லி. அரிட்டாப்பட்டி மக்கள் போராட்டத்திற்கு தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்த புதிய தலைமுறை. நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்த கிராம மக்கள். உங்க உறுதிய இந்த போராட்டம் வந்ததுல இருந்து புதிய தலைமுறை தான் நாங்க பாக்குறோம். வேற சேனல் எதுவும் பார்க்க மாட்டோம். உங்க ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு உறுதியை கொடுத்தது. உங்க உறுதியா ஓடுது. உங்க சேனல் தான் ஓடுது. நீங்க தான் உண்மையானவங்க. அரிட்டாப்பட்டி மக்களோட எந்த இடத்துல போய் நின்றோம்னாலும் இதே புதிய தலைமுறை எங்களோட நண்பர்கள் நிற்பாங்க. இதே டங்ஸ்டன் என்ற முதல் அரக்கன் வந்து நுழையும் போதே எங்களோட ஒன்னா நின்று மீடியாக்கள் எடுத்தது புதிய தலைமுறை. எது வந்தாலும் நம்மளோட நிற்கிறோம் அப்படின்னு இதுவரை இந்த நிமிஷத்தெருதி உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய நண்பர்கள் புதிய தலைமுறை. அவர்களுக்கு அவங்க நிறுவனத்துக்கும் கோடான ஓடி நன்றி. நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய மனநிலைமையே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த தீர்ப்பு வந்தது எங்களுக்கு சந்தோஷம். ஆனா இதுல முக்கியமா நாங்க ஆரம்பத்துல சொல்லணும்னா புதிய தலைமுறை எங்களோட ஆரம்ப காட்ட போராட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து எங்களோட கூட இருக்கிறீங்க. அதுல உங்களுக்கு நாங்க மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறோம். தமிழக அரசின் உறுதிக்கு மத்திய அரசு பணிந்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. ஏலத்தை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதாகவும் பதிவு. டங்ஸ்டன் சுரங்க ஏல விவகாரத்தில் மக்களை ஏமாற்ற முயற்சித்த திமுக அரசின் சதி வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மேலூர் மக்கள் இன்று இரவு முதல் நிம்மதியாக தூங்குவார்கள் என்று அண்ணாமலை கருத்து. விவசாய பகுதி பல்லுயிர் மண்டலம் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு முடிவெடுத்திருப்பதாக பேட்டி. இது ஜனநாயகத்தினுடைய வெற்றி தான் மேடம். இதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி, இவங்க வெற்றி, அவங்க வெற்றின்னு சொல்றதை விட இது ஜனநாயகத்தினுடைய வெற்றி. அது பிரதமர் அவர்கள் தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பை மறுபடியும் நமக்கு உறுதி செய்து காட்டியிருக்கிறார். தமிழகத்தில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு. தமிழ் நில பரப்பில் இருந்தே இரும்பு காலம் தொடங்கியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இனி இந்தியாவின் வரலாற்றை தமிழகத்தில் இருந்தே எழுத வேண்டும். அகழாய்வு முடிவுகளை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். மயிலாடும்பாறையில் 4300 ஆண்டுகளுக்கு முன்பும் பொருணை நதிக்கரையில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பும் இரும்பு பயன்படுத்தி இருக்கின்றனர். தொல்லியல் துறை ஆணையர் உதயச்சந்திரன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. நீங்கள் குறிப்பிட்ட அந்த மயிலாடும்பாறையில் இரும்பின் பயன்பாடு 4200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது குறித்தான அறிவிப்பை மாண்பு முதல்வர் அவர்களே வெளியிட்டிருக்கிறார் சான்றுகளின் அடிப்படையில். அதன் தொடர்ச்சியாக ஆதிச்சநல்லூர், சிவகலை, பொருணை நதிக்கரையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கிடைத்த அந்த மாதிரிகளை இப்பொழுது இன்று கிடைத்த தரவுகளின்படி 5345 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு என்று சொல்லும் பொழுது முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இரும்பு தொழில்நுட்பம், இது உருக்கும் தொழில்நுட்பத்தை அந்த கால தமிழர்கள் அவர்கள் கை கொண்டிருந்தார்கள், அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள், அதை பயன்படுத்தி பல கருவிகளை செய்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியம்.
தமிழக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் 1,26,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. புதுக்கோட்டையில் சமூக செயல்பாட்டாளர் ஜகபர் அலி கொலை வழக்கு. விசாரணை அதிகாரியாக சிபிசிஐடி ஆய்வாளர் புவனேஸ்வரி நியமனம். புதுக்கோட்டையில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக செயல்பாட்டாளர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கு. குவாரி உரிமையாளர் ராமையா காவல் நிலையத்தில் சரண். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பாக அபிராமபுரம் காவலர் மருதுபாண்டியின் மீது வழக்கு பதிவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அடையாறு போலீசாரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. 6 செல்போன்கள் பறிமுதல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனிடம் மீண்டும் விசாரணை. வலிப்பு ஏற்பட்டு சிகிச்சை முடிந்த நிலையில் விசாரணையை தொடங்கியது சிறப்பு புலனாய்வு குழு. கோவை அருகே தம்பதி ஆணவ படுகொலை வழக்கில் கைதான வினோத்குமார் குற்றவாளி என சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. தண்டனை விவரங்கள் வரும் 29ஆம் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு. இந்தோனேஷியா நாட்டிலிருந்து கொட்டைப்பாக்குகள் சட்டவிரோதமாக இறக்குமதி. தூத்துக்குடி மாநகராட்சி திமுக மாமன்ற உறுப்பினர் கைது. திருச்சி எலந்தப்பட்டியில் விளையாட்டு போட்டிகள் நடத்துவதற்காக 50 கோடி ரூபாய் மதிப்பில் நிரந்தர விளையாட்டு மைதானம். பெரிய சூரியூரில் ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட விளையாட்டுகளை நடத்த 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிரந்தர கட்டுமானம் அமைகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக முன்னுக்கு பின் முரணாக பேசும் முதலமைச்சரின் பொய்முகம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். நாட்டை வலுவிழக்கச் செய்ய முயற்சிப்போரிடம் நாம் கவனமுடன் இருக்க வேண்டும். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக ஒன்றிணையுமாறு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். குடியரசு தின அணிவகுப்பில் மகா கும்பமேளா மற்றும் பகவத்கீதை காட்சிப்படுத்தப்பட உள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தகவல். பீகார் மாநிலத்தில் மாவட்ட கல்வி அதிகாரியின் வீட்டிலிருந்து கணக்கில் வராத 1,87,00,000 ரூபாய் பறிமுதல். லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி. டெல்லியில் 5 ஆண்டுகளில் வேலையில்லா திண்டாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்குறுதி. சத்தீஸ்கரின் கோர்பா மாவட்டத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை. 5 பேருக்கு தூக்கு தண்டனை, ஒருவருக்கு ஆயுள் தண்டனை. காசோலை மோசடி வழக்கில் இயக்குனர் ராம்கோபால் வர்மா குற்றவாளி என மும்பை நீதிமன்றம் தீர்ப்பு. 3 மாத சிறை தண்டனை, 3,72,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. மாணாக்கரை பழிவாங்குவதாக மாறுகிறது நுழைவுத் தேர்வுகள். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகி வந்த 6 மாணாக்கர் தற்கொலை. தாய்லாந்தில் அமலுக்கு வந்த புதிய திருமண சட்டம். திருமணத்தை பதிவு செய்து கொண்ட தன்பாலின ஈர்ப்பாளர்கள். அமெரிக்காவில் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு 51 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு. அதிபர் டிரம்புடனான உரையாடலுக்கு பிறகு சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் அறிவிப்பு.
உக்ரைனின் கார்கிவ் மாகாணத்தில் மேலும் ஒரு பகுதியை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய படைகள் அறிவிப்பு. 114 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் ரஷ்ய படையினர் தகவல். உக்ரைன் உடனான போரை நிறுத்தாவிட்டால் ரஷ்யாவுக்கு அதிக இறக்குமதி வரி விதிக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. சர்வதேச செஸ் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் அர்ஜுன் எரிகியாசி பின்னடைவு. உலக சாம்பியனான குகேஷ் 4வது இடத்திற்கு முன்னேற்றம். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இலங்கையை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி சூப்பர் 6 சுற்றுக்கு தகுதி. ரஞ்சி கோப்பை தொடரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மும்பை அணிக்காக களமிறங்கிய ரோஹித் சர்மா ஜம்மு காஷ்மீர் அணிக்கு எதிரான போட்டியில் 3 ரன்களில் ஆட்டமிழந்தார். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் லசித் மலிங்கா எழுதிய கில்லர் புத்தகம் வெளியீடு. பந்து வீச்சு குறித்த மதிப்புமிக்க நுண்ணறிவை புத்தகம் வழங்கும் என்று மலிங்கா பெருமிதம். கட்டுக்கதைகளுக்கும் வன்மமான செய்திகளுக்கும் கவலைப்படாமல் தனக்கும் அஜித்துக்கும் இடையே சீரான நட்பு உள்ளது. விடாமுயற்சி பட இயக்குனர் மகிழ் திருமேனி பேட்டி. நடிகர் விஷால் குறித்து அவதூறு தகவல்கள் பரப்பியதாக புகார். நடிகர் நாசர் அளித்த புகாரின் பேரில் யூடியூப் சேனல்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிக தண்டனை வழங்கும் சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பு. நூறு நாள் திட்ட பணியாளர்களுக்கு திமுக அரசுதான் ஊதியம் வழங்கவில்லை என்று EPS மீண்டும் குற்றச்சாட்டு. மத்திய அரசை கை காட்டிவிட்டு தப்பிப்பதா என நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு கேள்வி. நூறு நாள் திட்டத்திற்கு நிதி வழங்காத மத்திய அரசை கண்டிக்காமல் திமுக அரசை விமர்சிப்பதா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி காட்டம். எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக பேசினாலே கூட்டணி அமைந்துவிடும் என பாஜக MLA நயினார் நாகேந்திரன் பேட்டி. அதிமுக யாருக்கும் அஞ்சாத இயக்கம் என KP முனுசாமி பதில். அவசர கோலத்தில் ஆதாரமற்ற அவதூறுகளை அள்ளி வீசுவதுதான் அண்ணாமலையின் அரசியலாக இருக்கிறது. கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். பெட்ரோல் குண்டு வீச்சில் ராணிப்பேட்டை மாவட்ட இளைஞர் தமிழரசன் உயிரிழந்த சம்பவம். ஒரு சில தலைவர்கள் திருப்பி அடி என்கிறார்கள் என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. தலைவர்கள் எல்லாம் அவர்கள் தொண்டர்களை அத்துமீறு அடங்கமறு அடி திருப்பி அடி இது போன்று அது போன்று வெட்டு இப்படியெல்லாம் சொல்லுகின்ற தலைவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதனால்தான் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு இப்படி ஒரு கொடூரமான சம்பவம், பெட்ரோல் ஊத்தி கொளுத்துகின்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலே. இதற்கு காரணம் காவல்துறையினுடைய கையாளாகத்தனம் தான் என்று சொல்வேன். வேங்கை வயல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மீண்டும் கால அவகாசம் வேண்டும். புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் CBCID காவல்துறையினர் மனு தாக்கல். திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்பு தொடர் கடல் அரிப்பு. ட்ரோன் கருவிகள் மூலம் தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய குழுவினர் தீவிர ஆய்வு.
திருச்செந்தூர் கோயில் ராஜகோபுரத்தில் மீண்டும் ஒலிக்க தயாராகும் பிரம்மாண்ட மணி. விடுதலை போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தைச் சேர்ந்த பழமையான மணி என சுவாரஸ்ய தகவல். ஊழல்தான் மிகப்பெரிய வியாதி, அதனை ஒழிக்க வேண்டும். SRM பல்கலைக்கழக நிறுவனர் பாரிவேந்தர் பேச்சு. ஊழல் தான் மிகப்பெரிய வியாதி, அதையெல்லாம் கூட ஒழிக்க வேண்டுமானால் நீங்கள் துணிச்சலாக அந்த தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு இளைஞர்களாக நீ வளர வேண்டும். காரைக்குடி மாநகராட்சியுடன் இலுப்பைக்குடி ஊராட்சியை இணைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு. 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு பறிபோவதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள். ஈரோட்டில் ATM இயந்திரங்களில் வைப்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட 1.5 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. விளையாட்டு வீரர்களை அதிமுகவில் இணைக்க கட்சியினர் தீவிரம் காட்ட வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அறிவுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த அதிக சத்தம் எழுப்பும் ஏர் ஹாரன்கள் பறிமுதல். தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நடவடிக்கை எடுத்த மோட்டார் வாகன ஆய்வாளர். பொள்ளாச்சி அருகே காட்டு யானை தாக்கியதில் 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த வாகனம். நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய மின்வாரிய ஊழியர்கள். திருச்சி மாநகராட்சியுடன் தாளக்குடி கிராம ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள். ஆளுநரின் குடியரசு தின தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறிவிப்பு. இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் புறக்கணிப்பதாக அறிவித்தன. சிவகளை தொல்லியல் பகுதியைச் சுற்றி எந்தவித குவாரி நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடாது என வழக்கு. தூத்துக்குடி ஆட்சியர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் நீதிமன்றம் அருகே இளைஞர் குத்தி கொலை. உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மஞ்சள் காமாலை நோய் தொற்று அறிகுறி. 12 சிறுவர் சிறுமிகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. திருவாரூரில் விவசாயிகள் அறமுழக்க ஆர்ப்பாட்டம். அறுவடை நேரத்தில் சேதமடைந்த நெல் பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தல்.